அழகான ஊட்டி எஸ்டேட், பச்சை பசேல்னு மலைகள், அந்த பனி, அந்த குளிர் காற்று. காலையில எழுந்தா பச்சை தேயிலை மலைகள் கடல் மாதிரி அலைகடிக்குது போல தோணும். அந்த ஊட்டியோட நடுவுல ஆயிரக்கணக்கான ஏக்கர் பரப்புல பறந்து கிடக்குது ராஜசேகர் எஸ்டேட். அந்த எஸ்டேட்டுக்கு வேலை செய்யறவங்க மட்டும் குறைஞ்சது 500 இருந்து 1000 மேல வேலை செய்யறாங்க. அந்த எஸ்டேட்டோட மத்தியில கம்பீரமா நிற்கும் ஒரு பெரிய பங்களா வீடு. அந்த வீட்டுல வேலை செய்யறவங்க மட்டும் 30 பேர். ஆனா அந்த வீட்டுக்குன்னு ஒரு தனி பெருமை இருக்கு. பணம் பெரியது இல்ல, இந்த வீட்டுல மனசுதான் பெரியது. இந்த வீட்டின் தலைவன் ராஜசேகர் பணக்காரர் தான், ஆனா அதை விட பெரியது மனசு. அவன் மனைவி சுபத்ரா ரொம்ப பாசமானவங்க, ரொம்ப நல்ல மனசு. இவங்களுக்கு 2 பிள்ளைகள். பெரியவன் பிரபாகரன் 28 வயசு. சிம்பிளா வாழ்றவன், பொறுப்பு நிறைய, மற்றவருக்காக ஏதாவது பண்ணணும்னு எப்பவும் நினைக்கிற நல்ல உள்ளம். தங்கச்சி தாரா 21 வயசு, பிளேஃபுல். அதே நேரத்துல அண்ணாவை ரொம்ப மதிக்கிற நல்ல பெண். அம்மாவுக்கு ஒரு கவலை மட்டும், நம்ம பிரபாவுக்கு நல்ல பொண்ணு கிடைக்கணும். பணம் அழகு எல்லாம் வேணாம், மனசு நல்லா இருந்தா போதும். ஏழை குடும்பம்னாலும் பரவாயில்ல, ஆனா நம்ம செல்வத்தை நம்பி கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு அவள் நினைக்கிறான். அதுக்கே ராஜசேகர் சொல்றாரு, அப்ப நம்ம மகனே ஏழை மாதிரி இருக்கட்டும், அவன் குணத்தை பார்த்து யாராவது அவனை விரும்பணும். பிரபாவும் சம்மதிச்சிட்டான். நான் ரெடிதான் அப்பா, என்னை பணத்துக்காக காதலிக்கணும்னு எனக்கும் பிடிக்காது. என்னோட மனசுக்காக யாராவது என்னை மனசார விரும்பினா அதுவே பெரிய செல்வம் அப்படின்னு சிரிக்கிறான். அதுக்கப்புறம் பிரபாவோட வாழ்க்கை முழுசா மாறுது. பெரிய பங்களா வீட்டு வசதி எல்லாம் விட்டு ஊட்டிலேயே ஒரு சின்ன வாடகை வீட்டுல குடிகொள்கிறான். கார், லக்ஸூரியஸ் லைஃப் எல்லாம் எதுவும் இல்லை. சாதாரணமான ஆடைகள், சைக்கிள் தான் அவனோட வெஹிக்கிள். ஆனா அவனோட நல்ல மனசு மட்டும் ஒருபோதும் மாறல. அந்த நேரத்துல தான் நம்ம கதை நாயகி வாழ்க்கைக்குள் வர்றாள். அவள் பேர் காவியா. அழகான மனசு, மென்மையான குணம். அப்பா இல்லாத குடும்பம், அம்மாவும் தம்பியும், அதுதான் அவளோட உலகம். வீட்லயே ஒரு டீ ஃபேக்டரியில வேலை. அதே ஃபேக்டரியில தான் பிரபாவும் நாளைக்கு வேலைக்கு சேர்ந்துள்ளான். முதல் நாள் சந்திப்பு ஒரு சாதாரண ஹாய் ஹலோ. அடுத்த நாள் சின்ன சிரிப்பு. அடுத்த நாளே நல்ல நட்பு வளருது. மெதுவா பாசமாக மாற ஆரம்பிக்குது. பிரபு சிரிச்சு அவளை கேலி பண்ணுவான். நீ சிரிக்கும் போது ஊட்டி குளிர் கூட பனிக்கட்டியா மாறிடும் போல தெரியுது. காவியா சிரிச்சு, அப்படி சிரிக்கிறதுன்னு அப்படி சின்ன காமெடி, குட்டி பேசல இருவருக்கும் ஒரு அழகான பாண்ட் உருவாகுது. ஆனா வாழ்க்கை எப்பவும் சோதனை செய்யும். ஒரு நாள் காவியாவின் வீட்டுல பெரிய பிரச்சனை. கடன், கஷ்டம், வீடு பறிஞ்சிட போற நிலை. அவள் அம்மா அழுதுகிட்டே இருந்தாங்க. தம்பி பயந்து போயிருந்தா. கடவுளே, என் குடும்பத்தையே காப்பாத்துங்கன்னு கத்தாம சொல்லிக்கிட்டு கண்ணீர் விட்டு அழுது கொண்டே இருந்தாள் காவியா. அது தெரிஞ்சதும் பிரபுவுக்கு மனசு தாங்கல. வீட்டுக்கு போய் அம்மாவோட பேசுறான். அம்மா, அவள் ரொம்ப நல்ல பொண்ணு, அவளுக்கு உதவலாமே. சுபத்ரா நிதானமா சொல்றாங்க, உதவி பண்ணலாமாடா மகனே, ஆனா இப்பவும் உண்மை தெரியக்கூடாது. அதனால ராஜசேகர் ரகசியமாக ஆக்ஷன் எடுக்கிறாரு. காகிதங்கள் சரி பண்ணப்படுது, கடன் கிளியர் ஆகுது, காவியாவின் வீடு, அவள் குடும்பம் காப்பாற்றப்படுது. யார் உதவினாங்கன்னு காவியாவுக்கு தெரியாது. அவள் மட்டும் கண்ணீர் மல்க கடவுளே நன்றி சொல்றாள். அங்க நின்னு அவளை காப்பாத்தினவனா அமைதியா சிரிச்சிட்டு இருந்தவன் யார் தெரியுமா? நம்ம பிரபாதான். அவளுக்கு தெரியாது. நாள்கள் போகுது. அந்த நம்பிக்கை, பாசம் மெதுவா காதலா மாறுது. ஒரு நாள் பிரபு தைரியமா சொல்லிதான் ஆகணும்னு முடிவு பண்றான். அவள் முன்னாடி நின்று மெதுவா சொல்றான், காவியா, நான் உன்னை மனசார காதலிக்கிறேன். என் வாழ்க்கையில நீ இருந்தாதான் நான் முழுமை. காவியாவின் கண்களில் கண்ணீர் மிதக்குது. அவள் சிரிச்சு சொல்றாள், பிரபு, உன்னுடைய நல்ல மனசுதான் எனக்கு பிடிச்சது. நீ ஏழையானாலும் பரவாயில்ல, உன்னோட தான் நான் வாழ்க்கை வாழ்றதுக்கு தயாரா இருக்கேன். அது கேட்ட பிரபுவோட நெஞ்சே நிறைஞ்சு போயிடுது. ஒரு நாள் காவியாவின் வீட்டுக்கு திடீர்னு பெரிய கார்களும் செக்யூரிட்டி வந்து நிக்கிறாங்க. ராயல் என்ட்ரி. காவியாவின் வீடு அதிர்ந்து போய் பார்த்து கொண்டிருந்தார்கள் ராஜசேகர், சுபத்ரா, தாரா. காவியாவின் வீட்டிற்கு நுழைந்தார்கள். காவியா அதிர்ச்சியோட நின்னுட்டே இருந்துட்டு, இவங்க யாரு கேக்குறான். பிரபு முன்னாடி வந்து சிரிச்சு சொல்றான், இவங்க தான் எங்க அப்பா, எங்க அம்மா. நான் ஊட்டில பெரிய எஸ்டேட் ஓனர் குடும்பத்துல வர்றவன். நான் கோடீஸ்வரன். காவியா அதிர்ச்சி அடைஞ்சிட்டு, அப்போ நீ இவ்வளவு நாட்கள் அன்றுன்னு கேக்குறா. பிரபு மெதுவா சிரிச்சு, ஆம், நான் பணக்காரன். ஆனா யாராவது என்னை இந்த செல்வத்துக்காக காதலிக்கணும்னு நான் விரும்பல. என்னோட மனசுக்காக யாராவது என்னை காதலிக்கணும். அதனாலதான் இதெல்லாம் மறைச்சேன். காவியாவுக்கு கண்ணில் கண்ணீர் வழிகிறது. ஆனா அவளை அழுது கொண்டு தலை உயர்த்து சொல்றாள், பிரபு,
நீ ஏழையானாலும் உன்னோட இருந்திருப்பேன். ஏன்னா நான் காதலிச்சது உன் பணத்தையே இல்ல, உன் மனசையே. அந்த ஒரே வரி அந்த வீட்டுல இருந்து எல்லாரோட மனசையே உருக்குது. சுபத்ரா காவியாவை அணைத்துக் கொண்டு நீதான் என் வீட்டு மருமகள் என்று கட்டி அணைத்துக் கொள்கிறாள். தாரா ஓடி வந்து வா அண்ணி என்று கட்டிப்பிடிக்கிறாள். எஸ்டேட் முழுக்க சந்தோஷம். அந்த வீடு சந்தோஷத்தில் நிறைந்திருந்தது. என்னதான் பணமும் செல்வமும் நிறைந்திருந்தாலும் நமக்கு அன்பான பரிவான மனிதர்கள் மட்டுமே. என்னதான் பணம் இருந்தாலும் பணிவு இருந்தால் மட்டுமே நம் வாழ்க்கை நிம்மதியும் சந்தோஷமாகவும் இருக்கும்.